பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. பேரல நேர்களுக்கு வணக்கம். தேர்தல் சமயத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருக்குது. இதுக்கு எதிர்கட்சிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம். குடியுரிமை சட்ட திருத்தம் முழுக்க முஸ்லிம்களை அதாவது நாடற்றவர்களாக அகதிகளாக ஆக்கி டிடென்ஷன் கேம்பில் தங்க வைத்து அவருடைய அனாதைகளாகவும் அகதிகளாகவும் ஆக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் பேரழிவு திட்டம். இது எந்த மாற்றத்தும் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வச்சுக்கலாம், அவங்க என்ன கேட்கும் போது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணா இந்துக்களும் மற்றவங்களும் காட்டினாக்கா அந்த டாக்குமெண்ட் சரின்னு வானுங்க. இதே முஸ்லிம்ஸுக்கு அந்த டாக்குமெண்ட்டை காட்டினாக்கா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்கள நீங்க இந்த நாட்டோட சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அக்னி மக்களை தங்க வைக்கிறதுக்கு இந்த சட்டம் தான் சிஏ சட்டம்ன்றது. இதுல ஒரு மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. இது முழுக்க முஸ்லிம்களை வஞ்சிக்கக்கூடிய பிஜேபி RSS சங்க பரிவார் கும்பலுடைய திட்டம், சதி திட்டம் தான் இது. இதுல மாற்று எதுவும் இல்லை. இந்துக்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது முழுக்க முஸ்லிம்களுக்கு, அதாவது நாங்க தான் இந்துக்கள் பாதுகாவலர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இந்துக்கள் ஓட்ட வாங்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அவங்களும் மனுஷர் தானே, வேற யாரும் இல்ல. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்ல சுத்தமா வந்துமா. இப்ப விசா போட்டு எத்தனை நாள் வருமா, நம்ம போறோம்ல. இப்ப நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறோம், எத்தனை நாள் விசா இருக்கோ அத்தனை நாள் தான் இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சி போட்டுறோம்ல. அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த சட்ட அமலாவதுக்கு காரணமே அதிமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டதான். 12 பேர் ஓட்டு, அதிமுக 12 பேர் ஓட்டு போடணும்னா இந்த சட்டமே நிறைவேறாது. அப்படி இருக்கும்போது ஆதரிச்சு ஓட்டு போட்டு இப்போ எடப்பாடி எதிர்க்கிறாரு. இந்த இரட்டை நாடகத்தை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி. இந்த சமயத்துல இந்த சட்டம் தேவையில்லாதது. அது இல்லாம எல்லாமே இந்திய முஸ்லீம்கள் தான். யாரும் வெளியில இருந்து இங்க தங்கிலாம் ஒண்ணும் கிடையாது. பூர்வீகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அவருடைய பேரன் பேத்தி அவங்கெல்லாம் தான் இங்க இருக்கிறாங்க. யாரும் புதுசா ஊடுருவி யாரும் உள்ள வரல. ஸோ அதனால என்னன்னா எல்லாம் இந்திய முஸ்லீம்கள். அதனால அவங்களுக்கு இப்ப இந்தியாவில பிறந்து இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இந்திய முஸ்லீம்கள் அவங்க எல்லாம். பிஜேபி அரசுங்க, பாஜக அரசு அவங்க நின்னாலே மத கலவரம் நிறைய ஆகும், ஜாதி சண்டைகள் உருவாக்குவாங்க. அது RSS குரூப். அது புரியுங்களா? இங்க நம்ம இந்தியாவில அண்ணன் தம்பி மாரி இருக்கிறோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே. முஸ்லீம் அவனே வெளிநாட்டுக்காரன் இல்ல, அவன் அமெரிக்கால போறல. இங்க தொப்புள் கொடி அவனும் இந்தியன் தான், அவனும் தமிழன் தான், அவன் மண்ணு, அவன் உரிமை, இங்க பிறந்து வளர்ந்த இடம். அவனுக்கு முஸ்லீம் வேறுபட்டு பார்க்க முடியாது. இப்ப நாளைக்கு அவங்க ரம்ஜான் வருது, பக்ரீத் வருதுன்னா அவங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு பாயாசம் வரும், எங்க வீட்டுல சாம்பார் சாதம், எங்க வீட்டுல தீபாவளி பொங்கல் வரும், எங்க வீட்டுல இருந்து கொடுப்போம். நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம். பிஜேபி அரசு வேற்றுமதி, இவங்க அந்த கேஸ்ட், அவங்க முஸ்லீமு, இவங்க சிங்கியர்கள்லாம் பார்க்க கூடாது. இந்திய நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல யார் வேணா வரலாம், யார் வேணா போல, யார் வேணா இருக்கலாம். அது பிஜேபி அரசு வந்தாலே இதேதான், மத கலவரத்தை உருவாக்குறது தான் பிஜேபி அரசு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தை அமுல்படுத்தவே மாட்டார். இஸ்லாமியர்களுக்கு அவர் என்னைக்குமே அரணா தான் இருப்பார். அந்த நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. இவர் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, தெரிஞ்சுங்களா, தமிழ்நாட்டில் அது நடக்காது. கேரளா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு. இவரு இங்கே எந்த காரணத்தை, ஒரு கால் எடப்பாடி இருந்திருந்தா ஜால்ராட்சின்னு அவரால் தானே அந்த இதுக்கு அவரு ஏங்க பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுறதெல்லாம் ஒரு ஜென்மமாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர்ன்றதுனால அவன் மாதிரி ஐயா பேசக்கூடாது. அதனால நான் நாகரிகமா பேசிடுறேன். அவங்களாம் அரசியல்வாதிலேயே சேர்த்துக்க இல்லை. ஆமாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கலாம். கொஞ்சம் 3% தானே தோத்தாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்துச்சுன்னா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்செல்லாம் நினைக்கிறாரு. இந்த வாட்டி அதிமுக காரனே போட மாட்டாங்க. அதிமுக காரன் ஏன் போட மாட்டாங்கன்னா, எடப்பாடிக்காக இல்ல, ஜெயக்குமார் அவன் பேசுற பேச்சுக்காகவே யாருமே போடணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டாங்க அதிமுக காரங்க கூட. புரியுதா? பிஜேபி இருப்பது சுயநலத்துக்காக தான் பாடுபடுறாங்க. இந்த நேரத்துக்கு எலெக்ஷன், MP எலெக்ஷன் வருது. இவர் இந்த குடியுரிமை சட்டம் எடுத்து வர்றாரு. எலெக்ஷன் நேரத்தில் சூழ்நிலை தானே இது. இவ்வளவு நாள் பிரதமரா இருக்கிறீங்க, அப்ப நீங்க எத்தனை வருது தானே மக்களுக்கு தேவைன்னு. இப்ப எலெக்ஷன் உன்னோட சூழ்நிலத்துக்கு தான், திருப்பி வருங்காலம் முதல்வர் இது பிரதமர் ஆவதுக்காக தான் குடியுரிமை சட்டம் எடுத்து வரீங்க. வீடு கட்டு இவங்க எந்த அரசு, எந்த டெல்லியில எந்த பிரதமர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, முஸ்லீம் நாங்கெல்லாம் ஒண்ணு. என்னைக்குமே இந்தியாவில தமிழ்நாட்டுல நாங்களாம் ஒன்னாதான் இருப்போம், இந்தியாவில ஒன்னாதான் இருப்போம். அதை இவனுங்க ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க சிறுபான்மை ஒதுக்கப்பட்ட முஸ்லீம் ஒதுக்க முடியும். அவன் தொப்புள் கொடி, அவன் இந்த மண்ணில தான் பிறந்தான், இந்த மண்ணில தான் வாழறான்.
புரியுங்களா? அவங்கள போய் நம்ம ஒதுக்க கூடாது. சிஏஏ அப்படிங்கிறது வந்து தனித்துவம் படுத்துற மாதிரில இருக்கு, பிரிவு ஏற்படுத்துற மாதிரில இருக்கு. ஆனா இந்த டைம்ல தைரியமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எதை வச்சு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தான் ஆப்போசிட் ஆகும் எலெக்ஷன், அப்படி ரிசல்ட் ஆப்போசிட்டா ஆகும்னு நினைச்சோம். அவங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த தைரியத்துல பண்றாங்கன்னு தெரியல. இப்படி பண்றாங்கன்னா இப்போ திருப்பியும் எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு அதுக்கு சாதாரணமா படுத்துட்டு தான் அந்த மாதிரி பண்றாங்க அவங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லை. அது ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொன்னா, நேற்று வந்து எலக்ட்ரல் பாண்ட் வந்து வெளியிட்டுன்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு சுப்ரீம் கோர்ட் அதிலேயே திருப்பி அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை மறைக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும், அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த அடிப்படை மக்களே இருக்கக்கூடாது. இதுவால் பாதிப்பு வந்து முஸ்லிம்ஸ் தான் மெயின். போக போக தான் தெரியும் இன்னும் யாரா பாதிக்கப்பட போறாங்கன்னு. அவங்க அது சாதகமா எடுத்துக்கிறாங்க பிஜேபி. அவ்வளவுதான். பாலிடிக்ஸ் வந்து எப்படி எடுத்துட்டு போறது வந்து அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் செய்யறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இப்படி சட்டம் கொண்டு வந்தா இஸ்லாமிய மக்கள் ஓட்டு அவங்களுக்கு விடாதுன்னு தெரியும். அப்படியுமே அவங்க வந்து கொண்டு வராங்கன்னா அது எதை காட்டுது? இஸ்லாமிய மக்கள் ஓட்டே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இஸ்லாமிய இந்த நாட்டு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. இஸ்லாமிய இந்த நாட்டுல வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து பேரை பாரத்ன்னு சொல்லி வச்சுட்டாங்க தவிர, அப்போ நாங்கெல்லாம் யாருன்னு பார்க்கணும். காந்தியில இருந்து அங்க அந்த முகல் எம்பர்ல இருந்து கூட்டு எடுத்துட்டு வந்தோம் நம்ம. அப்பவே தெரியாதா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ என்ன நடந்துச்சு, யார ஃப்ரீடம் ஃபைட்டர் அவங்க போய் அந்த பாம்பே இதுல போயிட்டு இந்தியா கேட்ல பார்த்தாலே தெரியும் பேர் எத்தனை பேர் இருக்குன்னு. நம்ம மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க எத்தனை பேர் ஃபைட் பண்ணாங்க இஸ்லாத்துக்காக, நம்ம இந்தியாவுக்காக எத்தனை பேர் இது பண்ணாங்க அவங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு கூட இவங்க அந்த மாதிரி பண்றாங்க. அந்த பேரை நோத்துருவாங்க அவங்க எல்லாம். இன்னும் பார்க்க போனா பிஜேபி RSS சங் பரிவார் கும்பல்ன்றது அவங்க முஸ்லீம்களுக்கு எதிர்க்காக முஸ்லீம் அழிக்கிறதுக்கு என்ன வேணாம் சட்டத்தையும் அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க பார்லிமெண்ட் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ராஜ்யசபால மெஜாரிட்டிக்கு வரதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வச்சுங்களேன், ஒரு பில்லை ஈஸியா பாஸ் பண்ணி எந்த மதத்தையும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ எல்லா சட்டத்திற்கும் கொண்டு வருவாங்க. இதுதான் சட்டம். இப்ப சிஏ சட்டம் வந்து இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா இது ஈழத்தமிழர்களுக்கும் பிரச்சனை. சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களுக்கும் பிரச்சனை. இது வந்து பிஜேபி இப்போ கொண்டு வர காரணம், வட மாநிலத்துல இந்தியா கூட்டணி நல்ல ஓரளவு அவங்களோட கூட்டணி ஒப்பந்தப்படி நல்ல ஒரு ஒற்றுமையா போய்கிட்டு இருக்கு, வெற்றி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது பிஜேபிக்கு வேற வாய்தம் கிடையாது. ராமர் கோவிலை வச்சு திறந்தாரு, அப்படி இப்படி பண்ணாரு, கோயிலை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில வந்து இப்போ சிஏ சட்டம் தான் இதுக்கு எதிராக முஸ்லீம் கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு முஸ்லீமும் பாருங்க, மாடு திங்கணும்னு சொல்லி அடிச்சான், என்னென்னமோ முஸ்லீம்களை கொலை பண்ணா, ஒரு வீட்டுல மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி அடிச்சாங்க, கடைசியில பார்த்தா அது ஆட்டுக்கறி. உண்மையில சொல்லணும். சரியா? இதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுமை முஸ்லீம் பெண்களை வந்து கற்பழிக்கிறான். 6 வயசுக்குள்ள ஆசிஃபா என்ன பண்ணிச்சது? அந்த பிள்ளைய கோயில் கருவூர்ல வச்சு கற்பழிச்சான். என்ன இந்தியா ஏன் நாடு? நீ யாரா என்னடா உன்கிட்ட நான் ஏன்டா நிரூபிக்கணும்? இப்ப சிஏ சட்டம் NRC வந்து இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்ல, ஒரே நாடு ஒரே இந்தியா சட்டம், அதே மாதிரி காமன் சிவில் கோடு எல்லாமே முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தனக்கு கீழே அடிமை வைக்கிறது. இது அவங்க திருப்பி ஆட்சி அமைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா பிஜேபிக்கு. இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கும். இதனால அவங்க வந்து ஜெயிக்கப்பட வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. திருப்பி இதை வச்சு முஸ்லீம்கள் எல்லாம் கொந்தளிப்பா போராட்டம் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு வேற மக்கள் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, நம்ம ஈஸியா இந்துத்துவா கொண்டு வந்து திருப்பி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அது சான்ஸே கிடையாது. அதுக்கு தான் இந்தியா கூட்டணியும் பலமா போயிருச்சு இந்தியா முழுக்க. எனக்கு தெரிஞ்சு வட மாநிலத்துல தான் அவங்க வெற்றி வாய்ப்பு. நான் இதை பேசி 543 சட்டமன்ற எம்பி பார்லிமெண்ட் சீட்ல கிட்டத்தட்ட 300க்கு மேல வட மாநிலம் தான். அதுல வட மாநிலத்துல அவங்களுக்கு வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சவுத்துல வந்து அவங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப வட மாநிலத்துல எல்லா மாநிலத்திலயும் அந்தந்த மாநில கட்சியோட கம்யூனிஸ்ட், அதே மாதிரி ஆம் ஆத்மி, இத்தனைக்கும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கு நேர் எதிரி முதிரை. ஆனா நீங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜி விட்டு கொடுத்து வர்றாங்க. சில கொல்கத்தால விட்டுக்கல, பட் சில மாநிலத்துல விட்டு கொடுத்து வர்றாங்க. இதை பார்த்துட்டு வேற வழியே கிடையாது. சிஏ கொண்டு வந்தா தான் முஸ்லீம்களை நம்ம எதிரியா காட்டணும், இதை வச்சு இந்துத்துவ கொண்டு வாங்கணும். இதுதான் அவங்களோட ஒரே லட்சியம், ஒரே நோக்கம். பாதுகாவலர் எடப்பாடி தான் சொல்லி தான் தீர்மானம் போறாங்க. அது அவங்க போட்டுக்க வேண்டியதுதான். உண்மையிலேயே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சிறுபான்மையினரோட பாதுகாப்பவர்கள வந்து கலைஞர் தான் அவரோட வாரிசு. இது ஆலமரம் கிடையாது, தட்டின உடனே வெட்டி விறகுக்கு போறதுக்கு. இது வந்து திமுக வந்து வாழை மரம், இங்க வெட்டி போட்டாங்கன்னா நாளைக்கு அங்க ஒரு வாழை மரம் முளைக்கும். அந்த மாதிரி ஒரு கட்சி. அதனால திமுக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நோம்பு டைம் சொல்றேன்,
தேர்தல் டைம் இல்லைங்க, நோம்பு டைம். இஸ்லாமியர்கள் அவங்களுடைய எதிர்ப்பு காட்ட முடியாது நோம்பு டைம்ல. ஒரு மாசம் கழிச்சு தான் அவங்க எதுவுமே காட்ட முடியும். அதுக்குள்ள ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணீங்க, ஒரு மாசம் ஆதரிச்சு தானே இருந்தீங்கன்னு கேட்கலான்றதுக்காக அவங்க ரொம்ப திட்டம் போட்டு நோம்பு நாளைக்கு இன்னைக்கு நோம்புனா நேற்று சாங்ஷன் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்கல்ல நோம்பு டைம்ல, அதுக்காக தான் அவங்க திட்டம் போட்டு செய்யறாங்க. அமல்படுத்திட்டு அடுத்த நைட்லயே 1 மணி நேரத்துலயே வந்து மோடி வந்து ரம்ஜான் சொல்றாரு, நோன்பு வந்து சொல்றாரு. வேஷத்துக்கு கபட வேஷதாரி தானேங்க அவர், அப்படிதாங்க சொல்லுவாரு. அவரெல்லாம் ஒரு தலைவர் லிஸ்ட்லயே நாங்க சேர்த்துக்கல. ஏதோ புயல்ல வந்து கோபுரத்துல இலை உட்கார்ந்த மாதிரி தான் உட்காந்துட்டாரு அவரு. அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த தேர்தல்ல மாத்திரம் தோத்து போனாங்கன்னா பிஜேபி, இனிமே 50 வருஷத்துக்கு பிஜேபியே வராத அளவுக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் ஸ்ட்ராங் பண்ணிடும். சரிங்க, ஏன் இப்போ சிஏ கொண்டு வந்தனால இஸ்லாமியர்கள் ஓட்டு பாஜக விழான்னு எடுத்துக்கிறோம். இஸ்லாமியர்கள் ஓட்டு எந்த காலத்துலயுமே விடாதுங்க, சிச்சியாலும் இல்லை. அவர் எங்களை உட்கார வச்சு தலைவலியை தங்கமா தட்டினாலும் பிஜேபிக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு உள்ளாது. தேர்தல் பத்திரம் வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க. அதுல வந்து மாட்ட போறது வந்து பிஜேபி தான். அதனால அதை மறைக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வர சொல்லி. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் வேற ஒரு விஷயத்த சொன்னா அதை மறைக்கிறது தானே அவங்களோட சித்தாந்தமே. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மறைக்கிறதுனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பழிய போட்டுருது, அது ஈஸியா மறைச்சிடலாம்ல. அதுலயும் தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் குற்றச்சாட்டி இருக்கு பிஜேபி மேல அப்படின்னு சொல்லிட்டு. SBI பேங்கோடைய பத்திரம் இதெல்லாம் உண்மை தானே. தப்பு யாரு பேர தப்பு இருக்கா, அவங்க குற்றமுள்ள நெஞ்சு குறு இருக்கும்ல, அதுதான் கதை. இதுக்கு பின்னாடி அம்பானி, அதாவது பிஜேபியை பொறுத்தவரை கார்பரேட் முதலாளியோட கட்சி தான் இது. இது எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ அன்றாடம் கடமைச்சு மக்களுக்கு யாருக்கு நல்லது செய்யறது கிடையாது. இதோடைய நோக்கமே ஹிந்துத்துவா ஒரே நோக்கம் தான், ஹிந்துத்துவா மட்டும்தான். இதே அவங்களுடைய அஜெண்டா வச்சு எல்லாமே செயல்படுத்திட்டாங்க. லாஸ்டா கொண்டு வருது CAA NRC. அதனால எந்த ஒரு முஸ்லீம்லயும் இந்திய நாட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. நான் உனக்கு இந்தியனோ, நான் உனக்கு பாட்டம் மூட்டேன் இந்தியாவானோ நான் உனக்கு நிரூபிக்க அவசியம் கிடையாது. இது ஏன் நாடு ஏன் மண்ணு. அதனால இதுக்கு பின்னாடி 2வது சுதந்திர போராட்டம் நடக்கும் CAA NRC பத்தி.